இந்தியா, ஆஸ்திரேலியா இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் கடைசி ஆட்டம் சிட்னியில் இன்று நடைபெற்றது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 4 ஓவர்களில் 236 ரன்கள் அடித்த நிலையில் ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக ரென்ஷா 56 ரன்கள் அடித்தார். இந்தியா தரப்பில் ஹர்ஷித் ராணா 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். பின்னர் 237 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி ஜோடி சிறப்பாக ஆடி வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. வெறும் 3 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 237 ரன்கள் அடித்த இந்தியா 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் எளிதில் வெற்றி பெற்றது. ரோஹித் சர்மா 121 ரன்களுடனும் விராட் கோலி 74 ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தனர். இந்த ஆட்டத்தில் இந்தியா தரப்பில் பந்து வீசிய 6 பந்துவீச்சாளர்களும் குறைந்தபட்சம் ஒரு விக்கெட் வீழ்த்தினர். அதன்படி ஹர்ஷித் ராணா 4 விக்கெட்டுகளும், வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட்டுகளும், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ் மற்றும் அக்சர் படேல் தலா 1 விக்கெட் வீழ்த்தினர். ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணி தரப்பில் பந்து வீசிய 6 பந்துவீச்சாளர்களும் குறைந்தபட்சம் ஒரு விக்கெட் கைப்பற்றுவது 1986 ஆண்டுக்கு பின் இதுவே முதல் முறையாகும். இந்த சாதனையை இந்த போட்டியின் மூலம் இந்திய வீரர்கள் படைத்துள்ளனர்.